லஞ்சம் வாங்கி எவிடன்ஸை வித்த குற்றத்துக்காக நாங்க உங்களை கன்விக்ட் பண்றோம். கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்யறேன். வீரா, என்னம்மா? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, நீ என் வீரலட்சுமி இல்ல? உன் கண்ணுல இந்த மாதிரி தண்ணி வரலாமா? என்னடா? இல்ல வள்ளிமா, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு போராடி இருக்கேன். ஆனா நான் செய்யாத தப்புக்கு ஒரே நிமிஷத்துல என் பதவியை புடுங்கிட்டாங்க. அது எப்படி வள்ளிமா? தப்பு பண்றவ இன்னொருத்த, நம்ம பக்கம் எந்த தப்புமே இல்லையே. ஆனா நான் ப்ரூவ் பண்ணணுமா? என்ன அநியாயமா இருக்கு வள்ளிமா? வீரா, இங்க தப்பு பண்றவங்களும் சரி, தப்பே பண்ணலன்னு சொல்றவங்களும் சரி, எல்லாருமே மாட்டிக்கிறது சட்டத்தின் பேராலதான். ஒரு கையில கனியை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்னோட கடமையை சுமந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு போராட்டத்தை பார்த்திருப்பேன். வீரா, நீ எவ்வளவு வேணாலும் கோவப்படு, ஆனா இப்படி அழாத. என்னால உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியல. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, எவ்வளவு மன வலிமை இருக்கிற பொண்ணு. உன்னையே இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுல முடக்கி போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த அயோக்கிய பய. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பெரிய பலமே என்ன தெரியுமா? உன்ன மாதிரி நல்ல பொண்ணுங்களோட பலவீனம் தான். நீ அப்படி கிடையாதுன்னு அவனுக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணு. கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணுவேன் வள்ளிமா. ஆனா இந்த நிமிஷத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியல. வாழ்நாள் முழுக்க நேர்மையா இருந்த ஒருத்திக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா வள்ளிமா? நிஜமாவே நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிருந்து அதுக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா நான் அதை மனப்பூர்வமா ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா என் குடும்பத்தை விட, என் குழந்தைய விட நான் என் வேலைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட பர்சனல என் வேலையோட நான் குழப்பிக்கிட்டதே கிடையாது. வலிமா, உங்களுக்கே தெரியும்ல வலிமா, நைட்டு 12 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ண எனக்கு இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற பரிசு சஸ்பென்ஷன் இல்ல? அப்போ தப்பான ஒருத்த ஃப்ராட் பண்ணி நேர்மையா இருக்கிறவங்கள அழிக்க முடியும்னா இது எந்த வகையில நியாயம்? வீரா, எனக்கு உன் கோவத்துல இருக்கிற நியாயம் புரியாம இல்ல. ஆனா நீயே யோசிச்சு பாரு, நீ இருக்கிறது எவ்வளவு பெரிய பதவி. அந்த பதவியில இந்த மாதிரி அயோக்கியங்களெல்லாம் எதிர்த்து நீ போராடிதான் ஆகணும். நீயே சொல்லு, நீ புதுசா வந்து உட்கார்ந்து நல்லது பண்ணிட்டேன்னா இவனுங்க என்ன பார்த்து உனக்கு பாராட்டு பத்திரமா வாசிப்பானுங்க? அது அவனுங்களுக்கு தானே ஆபத்து. எப்படா இவ மேல பழிய போட்டு ஏதாவது குத்தம் சொல்லி இவளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி போடலாம் தானே நினைப்பானுங்க. அது அவனுங்க செய்யதான் செய்வானுங்க. அதுக்காகலாம் நீ பயந்து ஓஞ்சிடக்கூடாது. இப்ப வேணா அவனுங்க நினைச்சது நடந்திருக்கலாம், ஆனா இது நிரந்தரம் கிடையாது வீரா. அழாத. இங்க பாரு, உண்மைங்கிறது ஒரு நல்ல விதை மாதிரி.
அதை எவ்வளவுதான் மண்ணுக்குள்ள ஆழமா புதைச்சி வச்சாலும் ஒரு நாள் அது முட்டி மோதி வெளியே வந்தே தீரும். அதே மாதிரிதான் ஏன் வீரா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சீக்கிரமே இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அப்ப இவனுங்க மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்கானுங்கன்னு பாப்போம். ஆனா நீ அது வரைக்கும் அழக்கூடாது. அழறதெல்லாம் ஏன் வீரா இல்ல, அது அவளுக்கு நல்லாவும் இருக்காது. அழக்கூடாதுமா, எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, இவனுங்க குடுக்கற கஷ்டத்தை விட நம்ம கண்மை விலை ஜாஸ்தி. அதை இப்படி அழுது கரைச்சு வீணாக்கிடாத. சாப்பிடு முதல்ல. வேண்டாம் வள்ளிமா. வேணான்னா நீ பட்டினி கிடந்தா அவங்க திருந்துவாங்களா? கலெக்டர் அம்மானா பாக்குறதுக்கு சும்மா அப்படி இருக்கு வேணா, ஏற்கனவே குட்டியா இருக்க. குட்டியா இருந்தா ஏன் குழந்தைக்கு அழகுதான், ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவுதான் தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவாங்க. வள்ளிமா வேண்டாம் வள்ளிமா. வா உட்கார். இவளை இப்படியே விட்டா சரி வராது. இவன் உடஞ்சு உட்காந்துருவா, ஏதாவது ஒன்று பண்ணணும். பார்த்துக்கிறேன். எங்க போனான்னு தெரியலையே. வீராவை பார்த்த இல்லையேம்மா, ஒருவேளை வாக்கிங் எதுவும் போயிருப்பாளோ? அண்ணா அதெல்லாம் அவ காலையில போனானா 7 மணிக்கே வந்துருவாள்ல. இது வரைக்கும் வரவே இல்ல. வீடு பூரா தேடி பாத்துட்டேன். ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாளன்னு காத்திருந்தேன், வரவே இல்லண்ணா. ரொம்ப பயமா இருக்குண்ணா. அத்தை, வீரா கால் பண்ணி பாத்தியா? டேய், அவ போனை வீட்டுல தானே வச்சுட்டு போயிருக்கா. சரி, வீரா ஃப்ரெண்ட்ஸ் மலர் தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பாத்தியா? நான் மலருக்கு போன் பண்ணி கேட்டேனே, அவளுக்கும் தெரியலன்னு தானே சொல்றா. என்னத்த பொறுப்பே இல்லாம. டேய், வீரா எங்கடா? வீரா எங்கடா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நாள்ல இருந்து வீரா காணும். நீதான் ஏதோ பண்ணிருக்க. டேய் சூர்யா, இல்ல டாடி, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. தனக்கு ஒண்ணு கிடைக்கலனா, தான் நினைச்சது நடக்கலனா இவன் என்ன வேணா செய்வான். இப்படிதான் வீரா பிளேட் சுத்திட்டே இருந்தான். வீரா இவனை மன்னிக்கல, அதான் கோவத்துல தான் ஏதோ பண்ணிருக்கான். டேய், வீரா எங்கடா? டேய், வீரா சார், கொஞ்சம் சட்டையை விடுறீங்களா? போடுங்க. உடனே கொந்தளிச்சிருவாரு. உங்களுக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையை பார்த்தா எனக்கு அப்படியே. அத்த, சூப்பரான ஆளா பார்த்து வச்சிருக்க காவலுக்கு. வீராவை காணோன்னு இப்படி துடிக்கிறான். என்ன இப்படி வரா? வள்ளிமா, இந்தாங்க வள்ளிமா. என்ன வீரா இது? ஆட்டோ ஓட்டின காசு. ஆட்டோ ஓட்டுனியா? வள்ளிமா, இதை நான் உழைச்சு சம்பாதிச்சதுதான். எனக்கு உழைச்சு சாப்பிட்டுதான் வள்ளிமா பழக்கம். இந்த வேலை போயிருச்சுங்கிறதுக்காக வீட்டோட முடங்கி உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வீரா தோத்துட்டா வீரா அவ்வளவுதான ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க உழைச்சு வச்சிருக்க காசுல உட்காந்து சாப்பிடற ஆளு நான் இல்ல வள்ளிமா. அது எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லிருங்க. இந்தாங்க, இத புடிங்க. வீரா, என்ன நடக்குது? நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? எந்த வேலைனா? இல்ல வீரா, நீ கலெக்டரு. இப்ப திடீர்னு இப்படி ஆட்டோலாம் ஓட்டினா என்ன என்னோட இமேஜ் குறைஞ்சு போயிருமா? ஒரு ஆட்டோ டிரைவர் கலெக்டர் ஆகும்போது இமேஜ் வளருது. அதே கலெக்டர் ஆட்டோ ஓட்டினா எப்படி சூரிய இமேஜ் குறையும்? இதுதான் என் அடையாளம். இந்த அடையாளத்துக்குள்ள என்னால எப்ப வேணாலும் போக முடியும். மத்தவங்க சொல்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு.
திரும்ப அந்த பதவி என்னை தேடி வரும். அது வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது சூர்யா. ம். நான் முழு மனசோட தான் இந்த வேலையை செய்யறேன். என் மேல தப்பு இல்லங்கறத ப்ரூவ் பண்ணி நான் திரும்பவும் கலெக்டர் ஆவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன வெள்ளி, என்னாச்சு வீராவுக்கு? ஓவர் நைட்ல இந்த மாதிரி எப்படி அவ முடிவெடுத்தா? என்ன முடிவு? எல்லாம் நல்ல முடிவு தானே. உழைச்சு சாப்பிடுறதுங்கிறது நல்ல விஷயம் தானே. அதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு? போங்க போங்க, எல்லாம் போய் வேலையை பாருங்க. இதெல்லாம் உன் வேலை தானே. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? அதாவது வாழ்க்கைங்கிறது இங்க பாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன வெறுப்பேத்த வந்திருக்கியா? ஏய், உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியல. ரொம்ப கன்றாவியா இருக்கு. நீ ஃபீல் பண்ற அளவுக்கு ஒன்றும் நடந்துடலையே. நீ கலெக்டர் ஆகி சம்பாரிச்சு அந்த காசுல தான் வீட்டுல உலக ஒதுக்க போகுதா என்ன? இங்க பாரு, பணம்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எங்க அப்பா சம்பாரிச்ச காசு இன்னும் 3 தலைமுறைக்கு காணும். வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம். ஜவுளி கடை இருக்கு, பிசினஸ் இருக்கு. இப்ப பாரு, அப்பாவே கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னும் 4 பிரான்ச் திறப்போம். வீட்டுல உட்காந்து பொம்பளை பிள்ளைய கவனிப்பியா? அதை விட்டுட்டு பிகு பண்ணிக்கிட்டு. நிறுத்துறியா? இந்த வெட்டி பையனும் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. அப்படியே வந்து ரொம்ப நல்லவ மாதிரி தான் பேசுவான். உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? 7 வருஷமா நீ இந்த குடும்பத்திலே இல்ல. அவ்வளவு வருஷமும் நான் தானே இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டேன். குடும்பத்தை பத்தி எந்த அக்கறையுமே இல்லாம எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டு ஜெயில இருந்தவன் தானே நீ பேசுற. இந்த பாரு, செம்ம கோவத்துல இருக்க, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. மேடம், நீங்க 7 வருஷம் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தினது உண்மைதான். அது இல்லைன்னு யாருமே சொல்லலையே. இப்பதான் வேலை போச்சுல்ல, அதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா போன வேலை திரும்ப வந்துருமா என்ன? மாறா, பொட்டா பழைய மாதிரி ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருவ போலயே. ரைட்டு, யோசிக்காத. அதெல்லாம் முடியாது. கலெக்டர் மேடம் சைரன் வச்ச காரு, பச்சை எங்களை கையெழுத்துன்னு நல்லா பகுமானமா வாழ்ந்துட்டீங்க. திரும்பவும் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னா ஓ காட். வேணா ஒண்ணு பண்ணுங்க, பாப்பாவை கூட்டிட்டு அப்படியே ஜாலியா எங்காவது சுற்றுலா போயிட்டு வாங்க. கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தாவது வெளியே வரலாம். எலிக்குட்டி பொரியில மாட்டிக்கிச்சு. இனி அவ பாத்துப்பா. யோ மச்சான், ஒர்க் அவுட் ஆகுதியா? இப்போதைக்கு உன் தங்கச்சிக்கு நீ மட்டும்தான் துணை. அவளை கொஞ்சம் இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் நீ மட்டும்தான். பாத்துக்க. வீரா அந்த ஆட்டோவில் உட்காந்தாலே அவளுக்கு ஒரு புது பவர் வந்துடும். சும்மா கெத்தா காலரை தூக்கி விட்டு சுத்தும். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்து வந்ததுதான். நம்ம வீரா சராசரி பொண்ணு இல்ல, அவ சாதிக்க பிறந்தவ. இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியல. அதுதான் லைட்டா கொளுத்தி போட்டிருக்கேன். பாத்துக்க. ஐ திங்க் பத்திக்குச்சுன்னு நினைக்கிறேன். பாப்போம். இது எப்படி கண்டுபிடிச்சது? நல்லாதான் இருக்கு. இதுவும் நடத்து. 7 வருஷம் வீரா கூட இதை விட்டுருக்க கூடாது. டேடி, நமக்கு இல்லாத வசதியா? எதுக்கு இப்படி 1000க்கும் 500க்கும் ஆட்டோ ஓட்டணும்? சூர்யா, இது பணம் பத்தின விஷயம் கிடையாது, சுயமரியாதை பத்தின விஷயம். இதெல்லாம் நாம போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. வீரா என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கரெக்ட். அப்படியே விடு, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. இல்ல டாடி. தம்பி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஆடியன்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே இந்த வீராவை தான் பிடிக்கும். பாத்துருங்க. பாவம். இப்போ வேற ஆ
மேடம் நீங்க கலெக்டர் மேடம் தானே? நீங்க எதுக்கு ஆட்டோ ஓட்டுறீங்க? இது என்னோட ஹாபி, அது என்னோட ப்ரொஃபஷன். இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கேன், அதான் என் வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன். மேடம் நீங்க எவ்வளவு எங்களுக்கு நல்லது பண்ணிருக்கீங்க தெரியுமா? எங்க ஏரியாவுல ஒரு ஒயின் ஷாப்பை மூடவே முடியல. எல்லா ஆட்சியிலையும் திறந்தே தான் இருக்கும். நீங்க வந்துதான் அதை மூடுனீங்க. அப்புறம் என் புருஷனுக்கு ஒரு நாள் வேலை இல்லைன்னு வந்து நின்னேன். நீங்க தான் அவருக்கு ஒரு வேலையை உருவாக்கி கொடுத்தீங்க. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் மேடம். உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்ல. எல்லார் வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு நேரத்துல இந்த மாதிரி தப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுக்காக மூலையில ஒதுங்கி உட்கார்ந்துட முடியுமா என்ன? என் வாழ்க்கை ஆரம்பிச்ச இடம் இந்த ஆட்டோ தான். நான் இந்த வேலைய திருப்தியா தான் செய்றேன். மேடம் மேடம் இதோ இங்கதான் மேடம். இந்தாங்க. மேடம் கண்டிப்பா நீங்க பழைய பதவிக்கு வந்துருவீங்க மேடம். உங்களுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றிக்கா. என்னமோ தெரியலனே, இந்த ஆட்டோல ஏறி உட்கார்ந்ததுமே என் மனசுல இருந்த சோகம் மொத்தமா மறைஞ்சிருச்சு. புது நம்பிக்கையும் தைரியமும் பிறக்குது. பாண்டியன் தங்கச்சி என்னைக்குமே ஒடுங்கி உட்கார மாட்டானே. நான் அழுததே தப்புன்னு இப்ப ஃபீல் பண்றேன். ஒரு கை பாத்துடலானே. நீ என் கூட இருக்க, உன் தங்கச்சிய யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஆட்டோ ஆட்டோ வரும்ல? வந்து தானே ஆகணும். ஆலந்தூர் போகணும். போங்க, மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்குறேன். என்ன மேடம், கம்பீரமா சைரன் வச்ச வண்டியில வருவீங்க. இப்ப என்னடான்னா ஹாரன் வச்ச ஆட்டோல 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது என்னால தாங்கிக்கவே முடியல மேடம். ஏன் மேடம், இந்த ஆட்டோ வாடகை ஆட்டோவா இல்ல சொந்த ஆட்டோவா? வாடகைக்கு ஓட்டுறீங்கன்னா புது ஆட்டோ வாங்கி தரேன். இல்ல கேப் எதுவும் ஓட்டுற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க, கேப் அரேஞ்ச் பண்றேன். கேப்னா ஏசியில கொஞ்சம் கூலிங்கா போலாம். இதுனா இந்த வெயில், வேர்வை, தூசி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் மேடம், ரொம்ப வலிக்குதோ? டெய்லி உங்களுக்கு 10 பேர் சல்யூட் அடிப்பாங்க, 1000 பேர் உங்களை பார்க்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க சவாரிக்கு காத்துக்கிட்டு இருக்க நிலைமை வந்துருச்சு. பாத்தீங்களா, வாழ்க்கை ஒரே நாள்ல 100ல இருக்கிறவனை 0ல கொண்டு வந்து விட்டுருது. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல நிறுத்துறீங்களா? என் ஸ்டாப் வந்துருச்சு. சார், பெரியவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும், ஆனா தர்மம் தான் அதை வெல்லும்னு. எனக்கு வேலை போனது, என்னை சுத்தி நடந்த சதி எல்லாத்துக்கும் ஐயா நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வேணா பாருங்களேன், இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆனா ஒண்ணு சார், என்ன கலெக்டர் பதவியில இருந்து இறக்கிட்டா நான் அப்படியே சோர்ந்து போயிடுவேன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா?
அது தப்பு. ஏன்னா இந்த வீரா என்னைக்குமே தோக்க மாட்டான். மனசளவுல அவ ஜெயிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பா. இப்பவும் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட உங்களால டச் கூட பண்ண முடியாது. வரட்டுமா? சார், அடிக்கடி எங்கேயாவது சவாரி போகணும்னா சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். ஏன்னா நம்ம மாதிரி ஒரு ஆள் கூட வரும்போதாவது உங்களுக்கு புத்தி கொஞ்சம் மாறுதான்னு பாக்கலாம்ல, அதுக்குதான் சொன்னேன். வரேன் சார். சாரி, சவாரிக்கு உண்டான பணத்தை கூட வாங்க மறந்துட்டேன். 150 ரூபா ஆச்சு சார். சார் ஒரு நிமிஷம். சேஞ்ச் இந்தாங்க. நான் யார்கிட்டயும் மீட்டருக்கு மேலாம் வாங்குறது இல்ல. எல்லா தொழிலையும் அதே நேர்மைதான். பட்மா உன்னை சஸ்பெண்ட் பண்ணாலும் உன் திமிரு மட்டும் அடங்க மாட்டேங்குது இல்ல? உன்னை யாருமே இல்லாம நடு தெருவுல நிக்க வைக்கிறேன். நீ என் மதுவுக்கு வலிச்ச மாதிரி உனக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வலிக்கிற மாதிரி ஒரு தீராத வலியை கொடுக்கிறேன். என்னாச்சு? மதுவோட அப்பா இங்க இப்படி? இது ஆதித்யோட வீடு தானே, அவரு இங்க இருக்கணும்.